இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரமனிலே கலந்திட வருவோம் பலிதனிலே. கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரமனிலே கலந்திட வருவோம் பலிதனிலே. கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில். தேடுங்கள் இறை வார்த்தையில் தேவனில் புது வாழ்விடை. வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில். தேடுங்கள் இறை வார்த்தையில் தேவனின் புது வாழ்வினை. படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே, தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே, தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில். தேடுங்கள் இறை வார்த்தையில் தேவனின் புது வாழ்வினை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதிகாலை கடவுளுடைய சந்நிதி நம் வாழ்வின் நிம்மதி. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுபவரானார். நம்முடைய நெருக்கடியான இன்னலான இக்கட்டான தருணங்களில் அவரே நமக்கு உறுதுணையும் கேடயமுமாயிருக்கிறார். எனவே அவரிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இந்த நாளினுடைய அருளுக்காக ஆசிருக்காக செபிக்கிற வேளையில் புனித சூசையப்பருடைய பரிந்துரையினால் இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமைய செபிப்போம். பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று
உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குப்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிலுள் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. Alleluia, 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 Alleluia. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 32 முதல் 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக
அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவர்களிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி செபிப்போமாக. இயேசு ஆண்டவர் செபதேயுவின் மக்களை பார்த்து, நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்கிறார். உடனடியாக அவர்கள் இருவரும் எங்களால் இயலும் என்று சொல்லுகிறார்கள். அதன் வழியாகவே கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறர் துன்பத்தில் வாடுகிற போது, கஷ்டப்படுகிற போது, வேதனையிலும் வலியிலும் இருக்கிற போது, அல்லல் பட்டு தவிக்கிற போது அவர்களுக்கு ஆறுதலாக நாம் இருக்கிறோமா? அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து அவர்களை நாம் தேற்றுகிறோமா? சிந்திப்பதற்கான தருணம் இது. நம் குடும்பத்தில் வயதான நம்முடைய அப்பாவோ அம்மாவோ யாராக இருந்தாலும், தாத்தா பாட்டியாக இருந்தாலும், அவர்களுக்கு உரிய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற அவருடைய அன்பு மகனாக மகளாக பேர குழந்தைகளாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நமக்கு வாய்ப்பிருந்தும் அவர்களை உதாசீனப்படுத்துகிறோமா, புறக்கணிக்கிறோமா, நிராகரிக்கிறோமா, அல்லது நம்முடைய அன்பினால் அவர்களை அரவணைக்கிறோமா? அன்பினால் அரவணைக்கக்கூடிய அற்புதமான தருணமாய், ஆசீர்வாதமான நாளாய் இந்த நாள் இருக்கிறது. பிறர் துன்பத்தில் தோள் கொடுத்து அவர்களை தேற்ற ஆறுதல் படுத்த வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒருவரை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து விட்டு வருவதற்காக நான் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி, அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட சகோதரியை அவரோடு உடனிருந்த இன்னொரு சகோதரி எந்த அளவிற்கு அக்கறையோடு முழுமையான அர்ப்பணிப்போடு ஆதரவு கொடுத்து அவரை தேற்றி அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை ஊட்டி அவருக்காக ஜெபங்களை செய்து, நீ கவலைப்படாத, சரியாயிடுவ, குணமாயிடுவ, கடவுள் உன்னை எழுப்பி விடுவார், மீண்டும் நீ இயல்பு வாழ்க்கைக்கு வந்து விடுவார் என்று சொல்லி அவர் முடியாத அந்த காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து அவரை தேற்றிய சகோதரியை நான் அந்த மருத்துவமனையில் சந்தித்தேன். மனம் நெகிழ்ந்து போனேன். பிரியமானவர்களே, உங்களுள் பலர் இத்தகைய முயற்சிகளை அல்லது அன்றாட பணிகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நோயுற்றவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு, அல்லது அநாத ஆசிரமங்களுக்கு சென்று அங்கு அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக இருக்கிற மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் நீங்கள் கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள். கடவுள் உங்களுக்குரிய கைமாறை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் வழியாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நலமோடு இருப்பீர்கள். ஏனென்றால் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் யாக்கோபும் யோவானும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து, நாங்கள் உங்களுடைய வலப்பக்கத்தில் ஒருவரும் இடப்பக்கத்தில் ஒருவரும் அமரும்படியான பேச்சினை எங்களுக்கு தாரோம் அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் குடிக்க போகும்
துன்பக்கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? தெரிந்துதான் இதை கேட்கிறீர்களா என்று சொன்னபோது உடனடியாக அவர்கள் எங்களால் இயலும் என்று சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் துன்பத்தில் நேரடியாக யாக்கோப்பு பங்கெடுத்தார். அதனால்தான் எருசலேமில் அவர் வாளால் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தார். யோவான் வயதான காலம் வரை இயேசுவுக்காகவே வாழ்ந்து இயேசுவுக்காகவே பணி செய்து ஊர் ஊராக நகர் நகராக சென்று நற்செய்தி பணியாற்றி நற்செய்தி எழுதி இன்றைக்கு உலகில் இருக்கிற எல்லா மக்களும் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால் அது கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினால் தான். எவ்வளவோ இன்னல்களை, இடையூறுகளை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, வழிகளை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அந்த துன்ப கிண்ணத்தில் பங்கெடுத்தார்கள் யோவானும் யாக்கோபுவும். நாமும் நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை கண்ணார பார்க்கிறோம். கை கால் முடியாதவங்க இருக்கிறாங்க, உடல் வலியினால ஒவ்வொரு நாளும் துன்புற்று வேதனைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். வயதான காலத்தில் தங்களுடைய அடிப்படை கடமைகளை செய்து கொள்ள முடியாமல் தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நோயினால பாதிக்கப்பட்டு தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தாராள உள்ளத்தோடு நாம் பணி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி உதவி செய்யும் போது, அவர்களோடு தோள் கொடுக்கிற போது, அவர்களுடைய துன்பக் கிண்ணத்தில் நாமும் பங்கெடுக்கிற போது இயேசுவினுடைய இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள், நீங்கள் என் துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுத்தீர்கள், எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இன்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், நீ செல்லுகிற பாதைகளை செம்மையாக்குகிறேன், உன் வாழ்வை நான் மேம்படுத்துகிறேன், நீ திறமையில் வளர்வாய், உன் முயற்சியில் உயர்வாய், கடவுள் உன்னை மேல்மேலும் சிறப்பாக ஆசீர்வதிப்பார் என்கிற என் ஜெபங்களையும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்திற்காக ஒப்பு கொடுத்து உங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த திருப்பலியின் வழியாக சிறப்பாக ஜெபிக்கிறேன். ஆமீன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நாளும் வாழத்தான் அச்சனை பூவாய் ஈசனுன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு வந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளி, அதனால் இப்பணியிலிருந்து நாங்கள் உம் பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் திரு தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடைய நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயின். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முகவந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன், உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார்.